நேத்து வெத்து வேட்டு விஜயும் தவுட்டு தற்குறிகளும் சேர்ந்து சேலத்தை சுத்து போட்டிருந்தாங்க. சேலத்துல நிர்வாகிகள் கூட்டம்ங்கிற பேர்ல விஜய் ஒரு மீட்டிங்கை போட்டிருந்தாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுல இருக்கிற ஆபத்தான விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆபத்துன்னு ஒண்ணு என்னமோ ஏதோன்னு யாரும் பதட்டப்பட வேண்டாம். என்ன ஆபத்து நமக்கு இல்ல, அணில்களுக்கு தான். அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற இன்ன பிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி கொஞ்சம் பேசிட்டு போயிடுவான். என்ன குறைவான ஆபத்திலிருந்து கொடூரமான ஆபத்தை நோக்கி நகர்றது தானே சரியான வழிமுறையா இருக்க முடியும். ஸோ நாமளும் அந்த ரூட்லயே போவோம். சேலம் மீட்டிங்கை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு விஜய் கூட்டம் எப்படி இருக்குமோ அதுல என்னென்ன இருக்குமோ அத்தனையும் நேற்று கூட்டத்திலையும் இருந்தது. அணில்களுடைய ஆரம்ப நேர அலப்பறைகள் ஆரம்பிச்சு விஜயோட வெத்து வேட்டு பேச்சுக்கள் வரைக்கும் எல்லாமே என்ன இருக்கணுமோ அது அப்படியே இருந்ததுன்னு வைங்க. கடைசியா ரத்த காவை வாங்கணும்ல, அதுவும் அதுல வாங்கி இருந்ததுன்னு வைங்க. சேலத்தை சேர்ந்த சுராஜுங்கிற ஒரு நபர் அதுல இறந்து போயிருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் அபிஷியலா தெரிய வரல. மாரடைப்புன்னு அணில் குரூப் சொல்லுது. இல்ல வேற ஏதோ பிரச்சனையால தான் அவர் இறந்து போயிருக்கிறாருன்னு பொதுவான பேச்சு அடிபடுது. உண்மை என்னன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. பார்க்கலாம், அது சம்பந்தமான தகவல்கள் வரும்போது அதை பத்தி பேசுவோம். மற்றபடி இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னன்னா, அணில்கள் வழக்கம் போல களத்துல இறங்கிட்டானுங்க. இது திமுகவின் திட்டமிட்ட சதி. அங்க ரத்த காவு வாங்கப்படணுங்கிறதுக்காகவே மதியம் உச்சி வெயில்ல பர்மிஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது திமுகவின் திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி அணில்கள் அந்த பக்கம் திமுக மேல வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. உண்மை என்னங்கிறது ஊருக்கே தெரியும். அந்த மாவட்ட செயலாளர் தான் மத்தியானம் தான் பர்மிஷன் வேணும், அது நல்ல நேரம் பார்த்து தான் எங்க இத்து போன தலைவரை கூட்டு வந்து நாங்கெல்லாம் பேசுவோங்கிற மாதிரி அவரே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அணில்களோட உருட்டல் பெரட்டெல்லாம் இதுல எடுபடாதுன்னு வைங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அணில்களுக்கு இதுல எல்லாம் சுத்தமா உடன்பாடே கிடையாது. அதாவது இப்படி அசம்பாவிதம் நடக்கிறதும் ஆட்கள் இறந்து போறதும் அதுக்கு காரணம் திமுக தான். இவங்க திமுக மேல பழி சுமத்தி எஸ்கேப் ஆக முயற்சி பண்றதுல எல்லாம் அணில் குஞ்சுகளுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. ஏன்னா அடிப்படையில இவனுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்கிற ஆட்கள். இது எல்லாத்துக்கும் மேல இவனுங்க சாதனையை இவனுங்களே முறியடிச்சுட்டு தான் பேசி அதன் மூலமா பரவசம் அடைகிற ஒரு பைத்தியகார கூட்டம். அதாவது கரூர் சாதனையை விஜய் வேற ஒரு இடத்துல முறியடிச்சாதான் அவனுக்கு முழுமையான திருப்தி கிடைக்கும், முழுமையான பரவசம் கிடைக்கும். அடிப்படையில் இவனுங்க அப்படிப்பட்ட பைத்தியங்கள் தான். இப்ப வேற வழி இல்லாம வெகுஜன மக்கள் விளக்கு மாத்து கட்டை எடுத்து வெளுத்து போடுவாங்கன்றதுனால இப்படி திமுக மேல பழிய போட்டு தப்பிச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அடிப்படையில் இவனுங்க சாதனையை இவனுங்களே முறியடிக்கணும். அது எதா இருந்தாலும் சரி, வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் இவனுங்க சாதனையை இவனுங்களே முறியடிக்கணும். துப்பாக்கி 100 கோடினா கத்தி 200 கோடி, மெர்சல் 300 கோடி, லியோ 500 கோடி, இந்த ஜனநாயகன் 1000 கோடி அப்படின்னு பேசி பரவசம் அடைகிறதுல தான் இவனுங்களுக்கு பெரிய திருப்தியே தவிர, அந்த மாதிரி பேசினாதான் இவனுக்கு ஆர்கசமே கிடைக்குமே தவிர, இந்த மாதிரி அடுத்தவங்க மேல பழிய போடுறதுல இவனுக்கு விருப்பமே கிடையாது. இவனுங்கெல்லாம் விட்டா எப்படி பேசுவானுங்கன்னா, ஏங்க மற்ற கட்சிக்கெல்லாம் உயிரை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கங்க, யாரும் உயிரியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எங்க ஆளுக்கு தான், எங்க தளபதிக்கு தான், எங்க வெத்து வேட்டு விஜய்க்கு தான் உயிரை கொடுக்குற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி கட்சிங்க உலகத்திலேயே இப்படி ஒரு கட்சி கிடையாதுங்க. பாருங்க, கரூர்ல 40 பேரு, இந்த சேலத்துல 60 பேரு, அடுத்த மீட்டிங்ல 80 பேரு. எல்லாம் என்ன தளபதிக்காக உயிரை கொடுக்குறவங்க. மற்ற கட்சிக்கெல்லாம் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இருக்கிற ஒரே ஒரு கட்சினா அது எங்க கட்சி தான் அப்படின்னு பேசுறதுல தான் அவனுங்களுக்கு பெரிய விருப்பமே. அப்படி பேசி ஆர்கசம் அடைஞ்சாதான் அவனுக்கு ஒரு திருப்தியே கிடைக்கும். அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கும்பல் இவனுங்க. ஆனா என்ன பண்றது, யதார்த்தம் அப்படி இல்லையே. வெகுஜன மக்கள் விளக்கு மாத்து கட்டை எடுத்து வெளுத்துருவாங்களே இவனுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சானுங்கன்னா. அதனால அதை வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள வச்சு குமுறிக்கிட்டு இருக்கிறானுங்க. அவ்வளவுதான். என்னடா பண்றது, திமுகவை குற்றம் சுமத்த வேண்டியதா இருக்குது அப்படின்லாம் வேற வழி இல்லாம தான் இவனுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்களே தவிர, அடிப்படையில் இவனுங்களுக்கு ரத்த காவெல்லாம் வாங்கணும். உயிரை கொடுக்கிற தொண்டர்கள் எங்களுக்காக இருக்கிறாங்க. உலகத்திலேயே உயிரை உண்மையா கொடுக்கிற தொண்டர்கள் இருக்கிற ஒரே கட்சி எங்க கட்சி தான், அணில்னா கட்சி தான் பேசுறதுல தான் இவனுக்கு பெரிய விருப்பமே. என்ன பண்றது, ஏதோ வெகுஜன மக்கள் விவரமா இருக்கிறதுனால நாம ஏகப்பட்ட கொடூரங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். இல்லைன்னா கரூர் சாதனையை முடியேறிக்கிறோம்னு இவனுங்க களத்துல இறங்கி என்னத்தை வேணும்னாலும் பண்ணுவானுங்க, என்ன கொடூரத்தை வேணும்னாலும்
வேணும்னாலும் பண்ணுவானுங்க, என்ன கேவலத்தை வேணும்னாலும் பண்ணுவானுங்க. திரும்பவும் சொல்றேன், அடிப்படையில் இவனுங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான். இவனுங்க உயிரை பத்தியே பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? அதே வெளியில செத்து போனா என்னங்க பெருமை இருக்குது? விஜய் கூட்டத்துக்கு வந்து செத்தாதாங்க பெருமைய. நாளைக்கு வரலாற்றுல எங்க பேரெல்லாம் பதியப்படும். 8ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல பெரிய இவரு மாதிரி எங்களை பத்தி எல்லாம் எழுதுவாங்க. விஜய் கூட்டத்துக்கு போய் செத்து போன தியாகிகள்ங்கிற ரேஞ்சுக்கு எங்களை எல்லாம் பேசுவாங்க. அந்த மரியாதை தாங்க எங்களுக்கு எல்லாம் வேணாம், அந்த கௌரவம் தான் வேணாம். அதுக்காக தான் விஜய் கூட்டத்தில் ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சும் நாங்கள் வர்றோம். அதெல்லாம் தெரியாமையா வர்றோம்? எங்கள் அண்ணனுக்காக சோறு தண்ணி இல்லாமல் எத்தனை நாள் வேணாலும் இருப்பேங்க, செத்தா கூட பெருமை தாங்க அப்படின்னு இவனுங்க பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையா? இவனுங்க உயிரை பற்றியே இப்படி ஓப்பனாக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கும்போது அடுத்து உங்கள் உயிரை பற்றி என்னவா நினைப்பானுங்க? இப்படி செத்து போகிறதெல்லாம் உண்மையில் இவனுங்களுக்குள்ள சந்தோஷத்தை உண்டு பண்ணுற ஒரு விஷயம்தான். திரும்பவும் சொல்கிறேன், வெகுஜன மக்கள் விவரமாக இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட கொடூரங்கள் தவிர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா இந்த பைத்தியக்கார கூட்டம் என்ன கேவலத்தை வேணும்னாலும் பண்ணோம், உயிரிழப்புகளை எல்லாம் சத்தியமாக கொண்டாடுவானுங்க. இவனுங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முரட்டு கிறுக்கணுங்க தான். இந்த 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து இவனுங்களே வாங்குவானுங்க, அதை பெருமைன்னு இவனுங்களே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதில் என்னடா பெருமை கூந்தல் இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு எந்த பதில் இருக்காது. அது தளபதி கெத்து அப்படின்னு பேசுகிற பைத்தியக்கார கும்பல் தானே இது. அப்புறம் இறப்பை மட்டும் எப்படி பார்க்கும்? அதையெல்லாம் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. வேற வழி இல்லாமல் வெளியில் இப்படியே அடுத்தவங்க மேலே பள்ளியை போட்டு உருட்டி பிரட்டிட்டு கிடக்கிறானுங்க. அவ்வளவுதான். இதை தாண்டி விஜய் நேற்று மீட்டிங்கில் எப்பயும் சொல்ற அந்த இத்து போன பீத்த கதையை நேற்று மீண்டும் ஒரு முறை சொல்லியிருந்தார். விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வான்னு என்ன எல்லாரும் கூப்பிடுறாங்க. உண்மையில என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? என் வீடு எதுன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாடே என் வீடு தான். நான் எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான். தமிழ்நாடே கிட்டத்தட்ட எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எதையோ கிறுக்குத்தனமா பேசினாப்புல. அவர் என்னமோ அதை சிரிக்காம தான் சொன்னாப்புல. அதை கேட்கும் போது எனக்கு தான் எதில் சிரிக்கிறதுன்னு தெரியல. அதாவது தன்னோட வெத்து வேட்டுத்தனங்களை, தன்னோட அரசியல் அறியாமைய அவர் வெளியில வந்து பேசினா அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது வெகுஜன மக்களுக்கு தெரிஞ்சு போயிருங்கிற அந்த பித்தலாட்டத்தை இது எல்லாத்தையும் ரொம்ப நேக்கா விஜய் மறைக்கிறாரு. அதுக்கு தான் இந்த இத்து போன பீத்த டயலாக் எல்லாம். தமிழ்நாடே என்னதுதான், எல்லார் வீட்டுக்குள்ள இருந்தும் எல்லா விஜயும் வெளியே வருவான், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறான் அப்படிங்கிற இந்த இத்து போன பீத்த கதையெல்லாம் அவருக்கு அரசியல் ரீதியா எதுவும் தெரியாத ஒரு பிரஸ்ஸை எதிர்கொள்வதற்கு துப்பும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு பிரஸ் மீட் வச்சாவே இந்த விஜய் வெத்து வேட்டுங்கிறது வெகுஜன மக்களுக்கு தெரிஞ்சு போயிருங்கிறத மறைக்கிறதுக்காக, ரொம்ப மறைக்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த இத்து போன பீத்த கதையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதையெல்லாம் தாண்டி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது விஜய் நமக்கு சொல்றது, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதுதான், அதாவது நன்றி கடன் ஒரு கதையை சொல்றாப்புல இல்ல, நான் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன்னு. அது ஒரு அயோக்கியத்தனமான பித்தலாட்டம். ரொம்ப சிம்பிள். விஜய் சொல்ல வர்றதும் விஜயோட எதிர்பார்ப்புங்கிறதும் ரொம்ப சிம்பிள். அவரு நம்ம கிட்ட இருந்து நன்றி கடனை எதிர்பார்க்கிறாரு. அதாவது இத்தனை வருஷமா நான் உங்களை என்டர்டெயின் பண்ணல, உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நான் உங்களை எல்லாம் மகிழ்விச்சேன்ல, என் முகம் உங்களை சந்தோஷப்படுத்துச்சுல்ல, அதுக்குண்டான முழுமையான நன்றி கடனை நீங்க இதுவரைக்கும் எனக்கு செலுத்தல. என்ன முதலமைச்சர் ஆக்குறது தான் நீங்க எனக்கு செலுத்துற முழுமையான நன்றி கடனா இருக்கும் அப்படிங்கிறது தான் விஜய் நமக்கு சொல்ல வர்ற செய்தி. நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான் மேட்ரு. அதாவது 30 வருஷமா நான் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்ல, அதுக்குண்டான முழுமையான நன்றி கடன் நீங்க இதுவரைக்கும் எனக்கு செலுத்தல. நீங்க என்ன முதலமைச்சர் ஆக்குறது தான் முழுமையான நன்றி கடன் அப்படிங்கிறது தான் விஜய் சுத்தி சொல்ல வர்ற விஷயம். மற்றபடிக்கு எந்த பாலிடிக்ஸையும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான எந்த அரசியலையும் நான் பண்ண மாட்டேன். நான் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்ல, இத்தனை வருஷம் உங்களை நான் சந்தோஷப்படுத்தியிருக்கேன்ல, அதுக்கு நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்ததெல்லாம் சும்மா. இந்த 200 கோடி ரூபாய் சம்பளம், சில ஆயிரம் கோடி சொத்துங்கிறதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இது வரைக்கும் நீங்க முழுமையான நன்றி கடனை செலுத்தல. 30 வருஷம் உங்களை நான் என்டர்டெயின் பண்ணதுக்கு என்ன முதலமைச்சர் ஆக்குறது தான் முழுமையான நன்றி கடன் அப்படிங்கிறது தான் விஜய் வேற வார்த்தைகள்ல திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி நேரடியா கேட்டா வெகுஜனம் விளக்கு மாத்து கட்டை எடுத்து வெளுத்துருங்கிறதுனால நான் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. அவ்வளவுதான். என் முகம் உங்களை பரவசப்படுத்துச்சுல்ல, என் ஃபைட்டு, என் டான்ஸு, என் நடிப்பு, என் பஞ்ச் டயலாக்கு, இதெல்லாம் உங்களை பெரிய அளவுக்கு மகிழ்விச்சது இல்லை. அந்த என்டர்டெயின்மெண்ட்டை உங்களுக்கு வேற யாரும் கொடுக்கல, நான் தானே கொடுத்தேன். அதுக்கு
பதிலா நீங்க எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? இந்த 200 கோடி சம்பளம், 2000 கோடி சொத்தெல்லாம் சும்மா, அதெல்லாம் முழுமையான நன்றி கடன் ஆகாது. அதை விட பல மடங்கு ஒர்த்தான ஆளாக்கு நான் என்ன முதலமைச்சர் ஆக்குறது தான் நீங்க எனக்கு செலுத்துற முழுமையான நன்றி கடன் அப்படிங்கிறத தான் விஜய் திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகள்ல உருட்டிட்டு இருக்கிறாப்புல. கடைசி வரைக்கும் இது இப்படிதான் போவோம். உருப்படியான பேச்சுலாம் விஜய் கிட்ட இருந்து எதுவுமே வராத. சரி, இந்த ஆள் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புலன்னா இந்த லகுட பாண்டிகள்னு கூட சுத்திட்டு இருக்கிறானுங்க பாருங்க, இந்த ராஜ்மோகன், அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இவங்களும் இதே மாதிரி தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல அவர் கேட்கிறாரு, அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு, யோ எங்கேயா விஜய், நீங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கிறீங்க, விஜய் எங்க? விஜய் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரமாட்டாரா? இங்கெல்லாம் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்டா சிரிக்காம சொல்றாங்க, அதே நாங்க விஜய் தான், எங்க முகத்துல விஜயை பார்த்துங்க, இந்த அவரு விஜய் தான், அவரு விஜய் தான், எல்லாரும் விஜய் தான், தமிழ்நாட்டில் எல்லாரும் விஜய் தான், அது என்ன தனியா விஜயை மட்டும் கூப்பிடுறீங்க அப்படின்னு சிரிக்காம பேசுறானுங்க. என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஆளு அந்த பேட்டி எடுத்தாரு பாத்தீங்களா, அவரு அந்த பக்கம் போய் எதுல சிரிச்சிருப்பாருன்னு தான் தெரியல. என்னடா தமிழ்நாட்டில எல்லாம் விவரமான ஆட்கள்னு சொன்னாங்க, அங்க படிச்சவங்க அதிகம், அறிவுபூர்வமா சிந்திக்கிற ஆட்கள்லாம் அதிகம்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இங்க பூரா கடைஞ்செடுத்த தற்கொலைகளா இருக்கிறானுங்க. என்னத்தை சொல்றது, தமிழ்நாடே இப்படிதானா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இப்படிப்பட்ட கிறுக்கணுங்க தான் இருக்கிறானுங்களா? என்ன கணக்குன்னு நினைச்சிட்டு தான் அவர் போயிருப்பாரு. பின்ன விஜய் எங்கன்னு கேட்டா விஜய் வருவாருன்னு சொல்லணும், வரமாட்டாருன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு நான் தான் விஜய்னா அப்புறம் அவர் எப்படி புரிஞ்சுக்குவாப்புல? அடிப்படையில் அவருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, ஏங்க தமிழ்நாடுலாம் ரொம்ப விவரமான ஸ்டேட்டுங்க, நீங்கள் இந்த யூபி பீகாரையெல்லாம் பார்த்து பயந்து கிடக்குறீங்கல்ல, ஏன்னா பூரா சங்கி கூப்பட்டையானுங்களா இருக்கிறானுங்க, மோடிஜி சொல்கிற இத்து போன பீத்த கதைகளையெல்லாம் நம்பிக்கிட்டு திரியிறானுங்க, இவங்களை வச்சு இந்தியா எப்படிரா கரையேறும்னு நீங்களாம் பயந்துக்கிட்டு கிடக்குறீங்கள. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சவுத் இந்தியான்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப விவரமானவங்களாக்க, அவங்க இந்த மாதிரி இத்து போன பீத்த கதைகளெல்லாம் நம்ப மாட்டாங்க. அங்கே போய் பாருங்க, அம்புட்டு அறிவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரை அனுப்பிச்சிருப்பாங்க. அவர் இங்க வந்து பார்த்தா இதுக்கு யூபி பீகாரே பரவாயில்லடா, பூரா பயிலும் தற்கொலையாக தான் இருக்கிறான். பப்ளிக்கா ஒரு கான்க்ளேவ்ல வந்து உக்காந்துக்கிட்டு, ஒரு விவாத மேடையில் வந்து உக்காந்துக்கிட்டு நான் தான் விஜயங்கிறியான் ஒருத்தன் சிரிக்காம சொல்றான், அதுக்கு 4 கிறுக்கனுங்க கை வேற தட்டுறானுங்க. விளங்கிருந்தா இந்தியான்னு தான் அவர் நினைச்சுக்கிட்டு போயிருப்பாப்ல. என்னத்தை சொல்றது, இந்த கிறுக்கு கூமட்டையானுகளால இன்னும் என்னென்ன கேவலம் நடக்க போகுதுன்னு தெரியல. நான் தான் விஜயா, என்னத்தை சொல்றது, நான் எப்பயும் சொல்றதுதான், ஊர்ல இருக்கிற கிறுக்கனுங்க பூரா ஒண்ணு கூடி இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு விஜய் ரசிகனுங்கன்னு பேரு. ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தற்கூரியானுங்களும் ஒண்ணு கூடி இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு தாவேக்கா தொண்டனுங்கன்னு பேரு. வேற எப்படி இவனுங்களை எல்லாம் சொல்ல முடியாத. அப்புறம் எங்க என்ன பேசுறதுனே தெரியாம பேசிட்டு திரியானுங்க. என்னத்தை சொல்றது, இன்னும் என்னென்ன கேவலங்களை கேட்க வேண்டியது இருக்குமோ. ரைட், இப்போ அந்த பேராபத்தான மேட்டருக்கு வர்றேன். அதாவது விஜய் நேத்து பேச்சுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அவங்க காதுல விசில ஊதி விட்டுருங்க, ஐ மீன் அவங்களுக்கு ஓட்டு போடாம எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. விஜய் என்னமோ இதை ஒரு விவரமான பேச்சுன்னு நினைச்சுக்கிட்டு தான் பேசினாப்ல. ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கறதையும் தடுக்க முடியாது, அதை மக்கள் ஆர்வமா வாங்குறதையும் தடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் விஜய்க்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்குது. ஸோ நம்மளை தெருவில் நிறுத்திட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக அதை ஓரளவுக்கு கவுண்டர் பண்ணலாம்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. சத்தியமெல்லாம் வாங்கினாருன்னு வைங்க. இதுல தான் இந்த பேராபத்தான விஷயமே இருக்குது. ஏன்னா விஜயோட இந்த பேச்சை அந்த பக்கம் இந்த தவுட்டு தற்கூரியானுங்கெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குவானுங்கன்னு நாம புரிஞ்சுக்கிறது. ஏன்னா விஜய் ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது அவங்க காதில் ஊதுங்கன்னு சொன்னாப்புல. இவனுங்க ரோட்டில் வர்றவங்க போகிறவங்க காதுலையெல்லாம் ஊத சொல்லி விஜய் சொல்லி இருக்கிறாரு, விசில் எடுத்து ஊத சொல்லி விஜய் சொல்லி இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்கினா என்ன ஆகிறது, கண்ணம் காது எல்லாம் பழுக்கதான் செய்யும். ரொம்ப சீக்கிரம் ஏகப்பட்ட பேரை இப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு காதை மறைச்சிக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் நம்ம பார்க்க நேரிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூந்தலானுங்க அதை அப்படிதான் புரிஞ்சுக்குவானுங்க. விஜய் விசில் எடுத்து ஊத சொல்லிட்டாரு, ரோட்டில் வர்றவங்க போகிறவங்க காதுலையெல்லாம் ஊத சொல்லிட்டாரு, அப்பதான் கட்சி ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு தான் இந்த தவிட்டு தற்கூரி கும்பல் அதை புரிஞ்சுக்கான். ஏன்னா ஏற்கனவே அப்படித்தான் ஊதிட்டு திரியிறானுங்க. செங்கோட்டையினையே பேச விடாம ஊதுன்னு ஊதுறானுங்கன்னா அப்புறம் பப்ளிக்ல இன்னும் பொதுமக்களையெல்லாம் சும்மா விடுவானுங்களா? ஆல்ரெடி ஊதிக்கிட்டு அந்த பக்கம் வலுவா வாங்கிட்டு தான் இருக்கிறானுங்க. சில பல வீடியோக்கெல்லாம் வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்க. இனிமே யாராவது இப்படி காது கண்ணத்தையெல்லாம் மறைச்சிக்கிட்டு வந்தா நாம புரிஞ்சுக்கலாம், ரைட்டு இவன் தவிட்டு தற்கொரிய வெத்து வேட்டு விஜயோட ரசிகன்,
எங்கேயோ போய் வாயை விட்டுருக்கிறான், வள்ளுவா இழுத்து விட்டுருக்குறாங்க. நல்லா கையை இப்படி வச்சு கன்னத்தில் காதோட சேர்த்து வள்ளுவா இழுத்து விட்டுருக்குறாங்கன்னு நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். கேட்டால் எப்படிமாங்க, வண்டு கடிச்சிருச்சு, நண்டு கடிச்சிருச்சு, கொசு கடிச்சிருச்சு, கோழி கொத்திருச்சு, அட்டை கடிச்சிருச்சு, கொட்டை கடிச்சிருச்சுன்னு ஏதாவது இத்து போன பீத்த கதைகளை சொல்லுவானுங்க. அது உண்மை கிடையாது. எங்கேயோ ஊதி இருக்கிறானுங்க, வள்ளுவா வாங்கி இருக்கிறானுங்கன்னு அர்த்தம். மற்றபடி இந்த விசில் தான் விஜய் அரசியலுக்கான சங்குன்றது நாம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். அதை உண்மையாக்குறதுக்காக அனில்னாவே நேராக களத்தில் இறங்கியிருக்கிறாரு. அதற்குண்டான வேலைகளை அவரே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ கான்ஃபிடண்டாக இருங்க. அணில்களின் கண்ணம் காதுன்னு எல்லாம் வீங்க தான் போகுது. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.